பேட் டச் பண்றாங்க. வேற வேலை வெட்டி இல்ல எங்களுக்கு. பெரிய ஐஸ்வர்யா ராய் இந்த அம்மா பேட் டச் பண்றாங்க. பைத்தியமா இருக்கு. Have you completely lost it? Yes, I've completely lost it. Look at me. Baby, please. அதான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு இப்போ சொன்னான். என்னைக்கு? பேட் டச். ஐயோ உனக்கு மட்டும் தான் உனக்கு தெரியுமா? எனக்கு உனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அதை வந்து டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்க? நீ இங்க வா பேபி. பேபின்னா வாய்க்கெல்லாம் உடச்சணும். பேபின்னா Love deserve respect. இதெல்லாம் எதுக்கு பேபி? சினிமாட்டிக் எக்ஸ்பிரஷனோட பேசின மூஞ்சி முகரெல்லாம் பேத்துறான். மறுபடியும் குல்லா குத்துருவாளான்னு பயமா இருக்கு மச்சான். வாட்டர்மெலன் பேச்சை கேட்டு ஆல்ரெடி என் பேரை நார் அடிச்சுட்டா மச்சான். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சுட்டாள. இரு நான் அவளை வச்சுக்கிறேன். பேட் டச்னா எதுவுமே பண்ணல. அம்மா சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. ஓகேவா? எங்க அம்மா சத்தியமா நான் எதுவும் பண்ணல. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில பிறக்கல. ஹலோ ஜாலி டெக்ஸ் மக்களே, நேற்று எபிசோட்லாம் பார்க்கும்போது பாரு உண்மையிலே லவ் பண்ணியிருக்கா போலக்கு. இந்த கமுத்தின் தான் வந்து கொஞ்சமா விளையாட்டுக்காண்டி பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி தான் நேற்று எபிசோட்ல நடந்த விஷயம். வா உனக்கு தரேன். ஓகே டாக்டர். பேட் டச் தான் பெரிய பிரச்சனையாச்சு. ஸோ அந்த பேட் டச்சை பற்றி உங்களுக்கு தெரியும்ல. பேட் டச் வந்து ஒரு இன்னொரு ஆளோட உடம்ப அவங்களுக்கு விருப்பப்படாத இடத்துல விருப்பப்படாமல் இருக்கும்போது தொட்டா அது பேட் டச்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த விஷயத்தில் இங்கே என்ன நடந்திருக்குன்னு ஒரு குறும்படத்தோட பார்க்குறீங்களா? அப்பா பின்ன அவகிட்டே அப்படிதான் பழகுறேன். ஏய் போடா. ஏன் நீ வைக்க போறியா? நான் வைக்கணுமா? அதுக்கு தானே வந்தேன் வைவே. பட் இங்க நடந்த விஷயத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கிளியரா. இங்க வந்து பாரோட கன்சர்னோட தான் ஃபர்ஸ்ட் தொட்டிருக்கான். ஆனா அந்த பீஸ் வந்து சும்மா ஹெஸ்டேட் பண்ற மாதிரி ஒரு ஜாலியா தான் இருந்திருக்கா தவிர வாண்டடா ஹெஸ்டேட் பண்ணவே இல்லை. அவன் தொட்டா நீ தொட விட்ட. பட் பாரு வந்து இந்த தர்பூசணி கிட்ட பேட் டச் பண்றான் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து இவ இங்க பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சோ அது எப்படி திரும்ப இருந்திருக்கணும்? வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கணும் பாரு. பட் அங்கே வந்து சின்னதாக ஹெசிடேட் பண்ணிட்டு அவள் ஜாலியாக தான் இருந்திருக்கா. ஸோ இது பாருவோட கன்சர்னோட தொட்டமாக தான் எனக்கு தெரியுது. பட் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை அப்படியே பெருசாகி உள்ளெல்லாம் போச்சுல. ஸோ அப்போ வந்து கமருதீன் என்ன சொல்கிறான்னு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வந்தேன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பொண்ணு ஒத்துக்காம தொட்டுற அளவுக்கு வந்து நாங்க கேவலமான ஆளு கிடையாது. நீ போடாங்கிட்டு. சிலம்பரசன் வந்து பிளே பாய் தான். ஆனா ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணு தொட்டதே கிடையாது சிலம்பரசன் லைஃப்ல. இதுக்கப்புறம் அங்கே பேசி முடிச்சுட்டு உள்ள வந்து சாட ஆரம்பிச்சாங்க. அப்பவும் உட்காந்து திரும்ப பேச ஆரம்பிச்சு பாரு பேச கமருதீன் திரும்ப கோவப்பட ஆரம்பிக்கிறது தான் வேலையாவே இருந்திருக்கு. பிரசவாட் ஆயா மாதிரி உனக்கு பொசுன்னு கோவம் வருது. போறான் பாரு பொறம்போக்கு. இவனெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல. என்ன பேச்சு பேசிட்டு போறான் அவன்.